ஹலோ நண்பா, வெல்கம் டு சேனல். நீங்க நம்ம சேனல்ல பிளிப்கார்ட்ல ஆஃபிஷியலா மோட்டோ எட்ஜ் 50 நியோ லான்ச் பண்ணிட்டாங்க. இந்த மொபைல் பாத்துட்டீங்கன்னா போன வருஷம் லான்ச் பண்ண எட்ஜ் 40 நியோக்கு அதே பிரைசிங்ல தான் கொண்டு வந்திருக்காங்க. ஒரு 1000 ரூபாய் சேர்த்து தான் ஒரு 24,000க்கு இந்த போன் லான்ச் பண்ணிருக்காங்க. ஒரே ஒரு பேஸ் வேரியன்ட் தான். சோ ஒரு 4 கலர் வைப்ரண்டான கலர்ஸோட மிலிட்டரி கேட் சர்டிபிகேட், வெயிட் கம்மி, திக்னஸ் கம்மி, சோனி சென்சார் 700C சீரிஸோடையும் எடுத்து வந்திருக்காங்க இந்த மொபைல். சோ இந்த மோட்டோ எட்ஜ் 50 நியோ இந்த மொபைல் பார்த்தாங்க நீங்க நம்ம சேனல்ல டீடைலா பிரீஃபா டிஸ்கஸ் பண்ண போறோம். என்ன பாசிட்டிவ் இருக்கு, என்ன நெகட்டிவ் இருக்கு, என்ன புதுசா இந்த மொபைல் எடுத்து வந்திருக்காங்கன்னு டீடைலா பிரீஃபா பார்ப்போம். சோ இதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல் புதுசு மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கோம். உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா முதல்ல ஷேர் பண்ணுங்க. சோ வெயிட் பண்ணாம வீடியோக்குள்ள போலாம். இதான் மோட்டோ எட்ஜ் 50 நியோ பாக்ஸ். எப்பயும் போல அந்த ஈகோ ஃப்ரெண்ட்லி பாக்ஸ்ல கொண்டு வந்திருக்காங்க. சோ முன்னாடி மோட்டோ எட்ஜ் 50 நியோன்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாக்ஸ் ஓபன் பண்ணா நம்ம கையில மொபைல், அடுத்து உங்களுக்கு அந்த யூசர் கேரண்ட் வாரண்டி பாக்ஸ் அண்ட் உங்களுக்கு ஒரு 68 வாட் சார்ஜர், டைப் சி டு டைப் சி கேபிள் அண்ட் ஃபைனலா உங்களுக்கு இந்த பேட்டர்னுக்கு ஏத்த மாதிரி இந்த கலர் வேரியன்ட்க்கு ஏத்த மாதிரி சாஃப்ட் கேஸும் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. சோ தட் பாக்ஸ்க்குள்ள அவ்வளவுதான். இந்த மோட்டோ எட்ஜ் 50 நியோ இது பொறுத்தளவு ஒரு 4 வைப்ரண்டான கலர்ஸ் லான்ச் பண்ணிருக்காங்க. பிளிப்கார்ட்ல அவைலபிளா லான்ச் பண்ணிருக்காங்க. ஒரே ஒரு பேஸ் வேரியன்ட் தான். பேஸ் வேரியன்ட் பார்க்கும்போது 256GB வேரியன்ட் ஒரு 24,000 லான்ச் பண்ணிருக்காங்க. அண்ட் கார்டு ஆஃபர்ஸ், எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர்ஸ் நிறைய விஷயங்களும் இந்த மொபைல கொண்டு வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த மொபைல் டிசைன் ஃபேட்ல இருந்து ஆரம்பிப்போம். மோட்டோவோட உகந்த யூனிவர்சல் டிசைனோட தான் கொண்டு வந்திருக்காங்க. 4 கலர்ஸ் ஒரு 4 வைப்ரண்டான கலர்ஸோட கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் தட் இங்க கேமரா பேக் சைட்ல பார்க்கும்போது ஒரு 3 மேனுவல் கேமரா அரேஞ்ச்மெண்ட், பக்கத்துல ஃபிளாஷோட அந்த கேமராக்கு மட்டும் ஒரு சின்ன ஒரு ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி ஒரு பம்ப் மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. சோ தட் ஆனா அந்த பேட்டர்ன் அண்ட் பாடி எல்லாமே ஒரே லேயர்ஸ் தான். உங்களுக்கு பேக் சைட்ல வீகா லெதர் டச் ஃபினிஷ்ல சென்டர்ல மோட்டோ லோகோவோட ஒரு கர்வியான பாக்ஸி ஸ்டைல்ல இதோட டிசைன் ஃபேக்டர் அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம். சோ கையில ஹோல்ட் பண்றதுக்கு செம்ம கன்வென்ட்டா இருக்கு. அதை தவிர்த்து வெயிட் கம்மி, திக்னஸ் கம்மி, சூப்பரான டிசைன் ஃபேக்டரோட அமைஞ்சிருக்கு. அண்ட் தட் ஃப்ரண்ட்ல பார்க்கும்போது 3D கர்வ்டு ஃபிக்ஸபிள் டிஸ்பிளேயோட கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் தட் இங்க டிஸ்பிளே சைடா இருக்கட்டும் அண்ட் உங்களுக்கு பேக் சைட் பேட்டர்னா இருக்கட்டும் சூப்பராகவே எடுத்து வந்திருக்காங்க இந்த வட்டம் இந்த மோட்டோ எட்ஜ் 50 நியோ டிசைன் ஃபேக்டரை பொறுத்தளவு. அடுத்து இந்த மொபைலோட டிஸ்பிளே பார்ப்போம். இங்க டிஸ்பிளே பார்க்கும்போது 6.4 இன்ச்ல LPTO POLED டிஸ்பிளே ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. 1 பில்லியன் கலர், 120 ரெஃப்ரெஷ் ரேட், HDR10+ சப்போர்ட்டும் இருக்கு. ஒரு 3000 இன்ச் பிரைட்டரான ஒரு கார்னிங் கோரில்லா கிளாஸ் 3 ப்ரொடக்ஷனோடையும் ஒரு 3D ஃபிளெக்சிபிள் கர்வ்டு டிஸ்பிளே எடுத்து வந்திருக்காங்க. பஞ்ச் கோல் கேமரா வித் அண்டர் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரோட எடுத்து வந்திருக்காங்க. டிஸ்பிளே எல்லாம் மாறா இருக்குங்க. இன்டோர் அண்ட் அவுட்டோர் நல்லாவே விசிபிளா இருக்கு. கான்ட்ராஸ்ட், வியூவிங் ஆங்கிள்ஸ், கலர் சாச்சுரேஷன்ஸ், எந்த ஒரு வீடியோ பாக்குறாகட்டும் யூடியூப் ஆர் எந்த ஒரு HDR வீடியோஸ் OTT ஆப்லயும் ஒரு தாறுமாறான எக்ஸ்பீரியன்ஸ், கலர் ரீப்ரொடக்ஷன்ஸும் அருமையா இருக்கு. ஓவரால் ஒரு பவர்ஃபுல்லான டிஸ்பிளே இந்த வட்டம் இந்த மோட்டோ எட்ஜ் 50 நியோல எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். அடுத்து இந்த மொபைல்ல என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ் என்னென்ன ஹார்ட்வேர்ஸ் கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்ப்போம். இதோட வெயிட்னு பார்க்கும்போது ஒரு 171 கிராம் தான். திக்னஸ் பார்க்கும்போது 8.1 mm திக்னஸ். அவுட் ஆஃப் தி பாக்ஸ் Android 14 5 இயர்ஸ்க்கு OS அப்கிரேட் கொடுக்க போறதா ப்ராமிஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் தென் இங்க LP DDR4X RAM UFS 3.1 சப்போர்ட் அண்ட் உங்களுக்கு ஸ்டுடியோ ஸ்பீக்கர் வித் Dolby Atmos வித் Wi-Fi 6E அண்ட் Bluetooth 5.3 NFC சப்போர்ட்டும் இருக்கு. அது போக இங்க மிலிட்டரி கிரேட் சர்டிபிகேட் MIL 800+ சீரிஸோட எடுத்துட்டு வந்திருக்காங்க. அண்ட் அண்டர் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் அண்ட் கெஸ்டர் மோட், இது மாதிரி ஒரு சூப்பரான சாஃப்ட்வேர்ஸ் அண்ட் ஹார்ட்வேர் ஃபீலோட இந்த வட்டம் இந்த மோட்டோ எட்ஜ் 50 நியோல எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். அடுத்து இந்த மொபைலோட பேட்டரி. இங்க பேட்டரி வாங்குவோம் 4310 ஆம்ஸ் பேட்டரி. சார்ஜ் பண்றதுக்கு 68 வாட் சார்ஜிங் அண்ட் 50 வாட் வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் இந்த மொபைல்ல 24,000க்கு வந்தது. அது மோட்டோ பிராண்டிங்ல வருது. இன்னொரு மேஜர் பிளஸ் பாயிண்டா இருக்கு. சோ 0 to 100 ரீச் ஆயிருக்கு வித்தின் ஹாஃப் அன் ஹவர் ஆயிருது. ஒன் சார்ஜ் ஆகும் பட்சத்தில் மாடரேட் யூசருக்கு 1 டேக்கு மேலேயும் ஹெவி யூசருக்கு 1 டே வரைக்கும் ஒரு அருமையான பேட்டரி பேக்கப்போட அமைஞ்சிருக்கு இந்த மொபைலை பொறுத்தளவு. அடுத்து இந்த மொபைலோட கேமரா செக்மெண்ட். இங்க பிரைமரி சென்சார் ஒரு 50 MP வித் சோனி சென்சார் உங்களுக்கு LYTIA 700C எடுத்துட்டு வந்திருக்காங்க வித் OIS சப்போர்ட் 1.8 அபர்ச்சர் எடுத்து வந்திருக்காங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு 10 MP டெலஃபோக்கஸ் வித் உங்களுக்கு 2x வரைக்கும் ஆப்டிகல் ஜூம் எடுத்துட்டு வந்திருக்காங்க. அண்ட் ஹையஸ்டா 30x வரைக்கும் ஜூமிங் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் உங்களுக்கு ஒரு 13 MP அல்ட்ரா வைட் சென்சார் எடுத்து வந்திருக்காங்க. அண்ட் ஃப்ரண்ட்ல உங்களுக்கு 32 MP செல்ஃபி கேமரா ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. இந்த மொபைலை பொறுத்தால் ஃப்ரண்ட் அண்ட் பேக்ல நம்மளால 4K 30 ஃப்ரேம் செகண்ட்ஸ்ல வீடியோ எடுக்கிற ஆப்ஷன்ஸ் அண்ட் 1080 60 அண்ட் 30 ஃப்ரேம் செகண்ட்ஸ் இங்க EI சப்போர்ட்டோட ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. இந்த மொபைலை பொறுத்தளவு நிறைய ஃபில்டர்ஸ் ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு ஸ்லோ மோஷன்ஸ், டைம் லாக்ஸ் அண்ட் பேராமோரா ஷாட்ஸ் அண்ட் ப்ரோ மோட் ஷாட்ஸ் அண்ட் டூயல் வீடியோஸ் அண்ட் டெக்ஸ்ட் ஸ்கேன், சோ இது மாதிரி நிறைய சிறப்பு அம்சங்கள் இந்த போன்ல கொண்டு வந்திருக்காங்க. சோ தட் இங்க கேமரால பிரைமரி சென்சார்ல இருக்க டீடைலிங் சூப்பரா இருக்கு. கலர் ரீப்ரொடக்ஷன்ஸ் அருமையா இருக்கு. இன்டோர் ஆகட்டும் அவுட்டோர் ஆகட்டும் அண்ட் நைட் கண்டிஷன்ல சூப்பராகவே பிஹேவ் ஆகுது. அண்ட் இங்க டெலஃபோக்கஸோட வந்து ஒரு மேஜர் பிளஸ் பாயிண்ட் அண்ட் உங்களுக்கு அல்ட்ரா வைடும் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. சோ ஒரு 24,000க்கு நம்ம எதிர்பார்க்காத நிறைய விஷயங்கள் இந்த வட்டம் இந்த கேமரா ஃபீல்ட்ல கொண்டு வந்து ஒரு மேஜர் ரோல் அமைஞ்சிருக்கு இந்த மொபைலை பொறுத்தளவு. அண்ட் ஃபைனலா இங்க பார்க்க போறது
ப்ராசஸர். ஸோ இந்த மொபைலுக்கு MediaTek Dimensity-ல 7300 ஒரு 4-1 ஆர்கிடெக்டோட 2.5 GHz கிளாக் ஸ்பீட் பண்ணி 8 கோர் ஆட்டோ கோர் ப்ராசஸர் எடுத்து வந்திருக்காங்க. அண்ட் தென் இதோட ஜிபின்னு பார்க்கும்போது Mali G615 MC2 எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஒரு அருமையான CPU GPU-யோட கம்பைன் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. ஓவரால் தட் இந்த மொபைலை பொறுத்தல ஆல் டைப் ஆஃப் கேம்ஸ் நம்மளால ப்ளே பண்ணிக்க முடியும். அதை தவிர்த்து இந்த போன்ல உங்களுக்கு மல்டிமீடியா யூசேஜ் ஆகட்டும், சோசியல் மீடியா யூசேஜ் பண்றாகட்டும், ஒரு போட்டோஸ் அப்லோட் அண்ட் டவுன்லோட், இது மாதிரி எல்லா விஷயங்களுக்கும் மல்டி டாஸ்கிங் பண்ற அளவுக்கும் இந்த போனை செம்ம ஆப்டிமைஸ், செம்ம ஃப்ளூயண்டடா வச்சிருக்காங்க இங்க மோட்டோ. அதுக்கு முக்கியமான ரீசன் ஸ்டாக் ஆண்ட்ராய்டு எக்ஸ்பீரியன்ஸ். இந்த போன்ல 5 வருஷத்துக்கு OS அப்கிரேட் அது மட்டும் கிடையாது, எந்த ஒரு ஆட்ஸ் எந்த ஒரு ப்ளோவர்ஸும் கிடையாது இந்த மொபைலை பொறுத்தளவு. அண்ட் தட் இந்த போனோட சிப் செட்டுக்கு இது ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்னே சொல்லலாம். அதை தவிர்த்து டே டு டே லைஃப்ல முதல்ல சொன்ன மாதிரி எல்லா விதத்துக்கும் ஏத்த அளவுக்கு இந்த சிப் செட்டை செம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க மோட்டோ தரப்புல இருந்துன்னே சொல்லிக்கலாம். அண்ட் ஃபைனலா ஃப்ரெண்ட்ஸ், இந்த மோட்டோ ஏஜ் 50 நியோ ஒரு அட்டகாசமான 4 கலர் வேரியண்ட்டுங்க. ஒரே ஒரு பேஸ் வேரியன்ட் தான் 24,000. போன வட்டம் பார்த்தா 40 நியோக்கு கம்பேர் பண்ணும்போது 1000 சேர்த்து போட்டு இந்த வட்டம் மோட்டோ ஏஜ் 50 நியோல நிறைய சிறப்பம்சங்கள் இருக்கு. மிலிட்டரி கேட் சர்டிஃபிகேட் இருக்கு. ஓவரால் தட் இங்க 3 சென்சார்ஸ், உங்களுக்கு சோனி சென்சார், பிரைமரி சென்சார் அண்ட் உங்களுக்கு அல்ட்ரா வைடும் இருக்கு. அதை தவிர்த்து டெலோஃபோக்கஸும் இருக்கு. செல் ஃப்ரண்ட்ல 32 MP நல்ல ஒரு பவர்ஃபுல்லான டிஸ்பிளே, உங்களுக்கு POLED-யோட வருது. பேக் சைட்ல பீகா லெகர் டச் ஃபினிஷோடும் இருக்கு. வெயிட் கம்மியா இருக்கு, திக்னஸ் கம்மியா இருக்கு. இது மாதிரி நிறைய பாசிட்டிவா சொல்லிக்கிட்டே இருக்கலாம் இந்த மொபைலை பொறுத்தளவு. அண்ட் தட் இந்த செக்மெண்ட்ல வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் வருது ஒரு மேஜர் ரோல் அமைஞ்சிருக்கு. உங்களுக்கு 5 இயர்ஸ்க்கு OS அப்கிரேட் கொடுத்திருக்காங்க. இல்ல நெகட்டிவ்னு பார்க்கும்போது எனக்கு பெரிய அளவுக்கு இங்க நெகட்டிவ்னு சொல்ற அளவுக்கு இந்த மொபைல்ல எதுவுமே எனக்கு தெரியல. இல்லங்க, இந்த மொபைல் இதெல்லாம் நெகட்டிவ் இருக்கு அப்படின்னுச்சுன்னா கீழே கமெண்ட்ஸ்ல தட்டி விடுங்க, அதை நான் தெரிஞ்சுக்கிறேன். சோ தட் இந்த மொபைல் ஒரு அட்டகாசமான மொபைல், அதுல எந்த ஒரு மாற்று கருத்து கிடையாது. இந்த மொபைலை பத்தி இந்த வீடியோல நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம பேசிருக்கோம். இதுல எது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எப்பயும் போல கமெண்ட்ஸ்ல கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா முதல்ல ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டும் பாருங்க. தேங்க்யூ.